ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையருங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் காட்ஜிலா எக்ஸ் காங் இந்த படத்தை ஆடம் விங்கர்ட் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் 2 வேர்ல்டு காட்டுறாங்க. ஒன்று ஹாலோ எர்த்து, இன்னொன்று சர்ஃபேஸ் வேர்ல்டு. ஹாலோ எர்த்னா ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் வாழ்கிற இடம். கிங்காங், காட்ஜிலா, டிராகன், இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் வாழ்கிற இடம் வந்து ஹாலோ எர்த்து. சர்ஃபேஸ் வேர்ல்டுங்கிறது வந்து மனுஷங்க வாழ்கிற இடம். இப்படி இருக்கும்போது ஹாலோ எர்த்தில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர், ஒரு குரங்கு சர்ஃபேஸ் வேர்ல்டுக்குள்ளேயும் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமை கூப்பிட்டுட்டு சர்ஃபேஸ் எர்த்துக்கு வருது. இதை காங்கும் காட்ஜிலாவும் சேர்ந்து தடுத்து நிறுத்திச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 10 minutes வந்து படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். அந்த ஹாலோ எர்த்து, சர்ஃபேஸ் வேர்ல்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். லாஸ்ட் ஒரு ½ hour ஒரு 40 minutes வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் தரமாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா சிஜி விஎஃப்எக்ஸ் தான். அதெல்லாம் ஹாலிவுட் படம்னாலே தரமாக இருக்கும் சிஜி விஎஃப்எக்ஸ்லாம். அதே போல் இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஹாலோ எர்த்து காட்டுற விஷயமா இருக்கட்டும், சர்ஃபேஸ் வேர்ல்டு காட்டுற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் அடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த பழங்குடி மக்களில் வந்து எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பாள், அவளால் பேச முடியாது. அவளோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கீழே சப்போர்ட்டிங் ரோல் ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாருமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே அவங்க ரோலை சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஸ்லோனஸ் தான். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 10 minutes வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அதை மட்டும் உட்காந்து பார்த்துட்டிங்கனாக்கா லாஸ்ட் ஒரு 40 minutes ஃபுல் ஆக்ஷன் தான் சூப்பராக தரமாக எடுத்திருக்காங்க. ஒர்த்து டூ வாட்ச்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னாக்கா ஃபேமிலியோட போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் 3Dயில் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.